எல்லாமே நம்ம அவருக்கு தொழில் இல்ல மெயின். நல்லா பாருங்க, அவருக்கு மெயின் 10ஆம் இடம் என்ன சார்? சார் ஜீவனமே அதான் கரெக்டா. அவருக்கு 10ல மாந்தி அவர் ஜாதகத்தை கையில கொடுத்தாரு. உங்களுக்கு பரிகாரம் உண்மையை ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் செய்யுங்க. ஜாதகம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் நீங்க ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. சார் பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. விடுங்க, ஒரு சொல்லு தானே. உங்க தாத்தாவுடைய படம் இல்ல உங்க பாட்டியோட படம் ரெண்டையும் பிரேம் பண்ணி ஒரு பொட்டு சந்திரன் வச்சு ரோஜாப்பூ மாலை போட்டு டெய்லியுமே அந்த படம் கண்ணுக்கு தெரியற மாதிரி தொழில மாட்டுங்க. அவர் அனைவரும் கூட்டு அதிகமா இருக்கு. எப்படி சார் 10ல மாண்டி தொழில்ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு விளையலாம். இறந்து போன ஆத்மாவை கும்பிடுறதுன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்ல சார். எல்லா லட்சுமி படம், சரஸ்வதி படம், விநாயகர் படம் எல்லா உலகத்திலும் இருக்கு. ஆனால் அவருக்கு 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தா, தொழில்ஸ்தானத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சிருச்சு. அது தொழில காமிச்சிருச்சு. அப்ப நம்ம கூட இங்க இறக்க வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாங்க? நம்மளுடைய மூதாதிகளுடைய ஆத்மாவுடைய படத்தை கொண்டு வச்சு காலையில உங்களுக்கு விளக்கு ஏத்துறாங்கன்னா அந்த மாந்தி தோஷம் நீங்கும், தொழில்ஸ்தானம் உறுதியாது. ஐயா தொழில் செய்யற இடத்துல இதே நீங்க வீட்லயும் தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு மேல மாட்டுங்க சார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுல எலக்ட்ரிக்கல. யாருமே உடனே போய் பார்த்தாங்கன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு மறக்காம கும்பிடுறீங்க இருக்கிறாங்களாங்க. ஒரு சில நேரத்துல ஞாபகமா செய்யறாங்களா இல்லைங்களா ஐயா சார்? அவங்களுக்கு எல்லாம் பிரேரசாவே வராது. ஏன்னா மூதாதிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல சார். மூதாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். முன்னோர்களுக்கு நீங்க வந்து ஈமகாரியம் செய்யறத நீங்க மறந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்றேன், விரயம் எத்தனை பண்ணுவீங்க? சூப்பரா சொன்னார். விரயம் வந்து 12ஆம் பாவம் கரெக்டுங்களா? மோட்சம் எத்தனை வருகிறாங்க? மோட்சமும் 12 தான். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல விரைய திசை நடக்க போகுதுன்னா இருக்கிற சொத்தெல்லாம் அழிக்க போறாருன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆத்மா எரிஞ்சு போய் மின்மயானத்துல அஸ்தி வச்சிருப்பாங்க. அவர் மோட்சத்தை கொண்டு போய் கரைக்க விடணும். கூட போயிட்டு வாங்க, அந்த ஆத்மா சாந்தியான ஒரு விரையை வராதுன்னு சொல்லுறது பரிகாரம் சார். 12ஆம் இடம் தலைமறைவு சாதாரண விஷயமா? 12ஆம் இடம் தலைமறைவு. நாம் செய்த பாவத்துக்கு தலைமுறை ஆகிட்டோம். ஆனா அஸ்திகளை போயிட்டு வந்தா அந்த ஆத்மா வந்து தலைமுறை ஆகாதுங்க. அப்போ 12 குடைகளுடைய திசை நடக்கும்போது இடிக்கிற கட்டடம் வாழ்ந்து முடிஞ்சு இடிக்கிற கட்டடத்தை போய் இடிக்க வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க. 2 நாளைக்கு திரு இடிக்கிறாங்க இல்லைங்க. அது ஆல்ரெடி விரயம் தானே. இடிக்கிறது விரயம் தானே. அது கரெக்டா அந்த டேக்கெட்டுக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவர் போன் நம்பர் வாங்கிக்கீங்க. அவருக்கு தான் தெரியும் எந்த வீடு இடிக்கிறான்னு தகவல் வரும். நீங்க அது போய் நீங்க மாதிரி உட்கார்ந்துக்குங்க. அது ஒரு பரிகாரமா செய்யப்படுது கரெக்டா? ஐயா அவர் வாழ்ந்து முடிச்சுட்டாரு, அதை இடிக்கிறாங்க. இடிச்சாது பேர் என்ன? விரயம். அதே மோட்சத்துக்கு அஸ்தி கரெக்ட் கூட போகும்போது போறீங்க, அதுக்கு பேர் என்ன? இதோட அவர் மறைஞ்சு போறாரு, வாழ்ந்து முடிச்சுட்டாரு. இந்த ஆத்மா வந்து கரைஞ்சு சாம்பலோட தண்ணியில கலந்து போகுது. இதுக்கு கூட போயிருக்கா சொல்லுங்க. அடப்படுத்தாங்க பாத்தீங்களா? அடப்படுத்தாங்கன்னா அந்த ஆத்மா கூட்டு வச்சுட்டு வருவாங்கல்லங்க, அப்ப கூட போயிருக்கா சொல்லுங்க சார். ஈம காரியத்துல நிறைய பிறப்புக்கு இறப்புக்கு பெரிய தொடர்பு இருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் இறக்க சொல்லி கேட்டு போகுதுன்னு சொன்னால் நாம இறக்கும் போது, நம்ம வம்சத்தை இறக்கும் போது அந்த ஜாதகத்துக்கு ஒரு சோதனை காமிச்சு அவங்களை வரவிடா பண்ணிவிடணும். அங்க பாருங்க, பூ விழுந்துருச்சு. கரெக்டா? பூ விழுந்துருச்சுங்களா ஐயா? உண்மைதான். பிரபஞ்சம் சொல்லுது, ஒரு பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதை சொல்லி முடிக்கும் போது ஒரு உத்தரவு இருக்குது. நீங்க எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் காதல் கேட்கக்கூடாது. ஒரு கால புத்தி கொடுத்தாரு சிவனே. எத்தனை பிரச்சனை தான் காதல் பாக்குறது சார்? கரெக்டுங்களா? பெரிய விஷயம் நடந்தா இங்க நம்ம செய்யலாமா வேண்டாமா சார்? தனுஷ்கோடி ஒரு நாளைக்கு நீங்க போயிட்டு வாங்கல, அங்க என்ன நடக்குதுங்க? கர்மதாரி 1 இடிச்ச இடத்துல பூரா அனுப்பி வச்சல, அது விரையும் தானே. எத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. அப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போனா தனுஷ்கோடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதெல்லாம் இடிச்சு இருக்குதோ அது எல்லாம் பார்த்துட்டு வா. அப்ப நம்மளுக்கு அந்த விரை வராதுங்க. அப்போ அந்த காலத்துல ஒரு அது எப்பவுமே போல பண்ணலாங்க ஐயா சார். நல்லா தெரிஞ்சுங்க, ஜாதகத்துல பிறக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும்
எப்படி கிரக அமைப்போட நீங்க பிறந்தீங்களோ அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை ஏத்துக்கும். நீங்க ஆப்போசிட்டா வாழ்றதுனாலதான் உங்களுக்கு அது பிரச்சனைகளை வர்றதுக்கு காரணம். சார் செவ்வாய் தோஷத்துக்கு 4 செவ்வாய் இருந்தா எல்லாரும் என்ன கேட்கறாங்க, பரிகார செவ்வாய்ங்க, அப்புறம் உச்ச செவ்வாய்ங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? சார் செவ்வாய் தோஷம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதி காலத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு பின்ன கிடைக்கவே மாட்டேங்குது. முதல்ல செவ்வாய் தோஷத்தை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாரும் தெரியுமா? நான் பொறுத்து பாக்குறது இல்ல, இருந்தாலும் சொல்றேன். சூப்பர். ஒண்ணு. அடுத்தது 2. அடுத்ததுங்க சூப்பர். 3. அடுத்தது சூப்பர். அடுத்தது அடுத்தது சார் இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்கு கொடுக்க போறேன். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை முன்னோர்கள் அந்த காலத்துல பல விதமான ஜோதிடர்கள் அவங்க அந்த காலத்துல பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தை ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா, முதல் செவ்வாய் யாருன்னா இருக்கிறதுலயே அதிகமான கோபக்காரி யாருன்னு கேட்டா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். செவ்வாய்ல இந்த கோபம் இல்ல கோபமா இல்ல குஜுங்க கோபம். இந்த கோபம் அதிகமானால் ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான். இது போய் எப்படி வாங்கி கழுத்து நீட்டும். அப்ப கோபமான ஒரு கிரகமே எதுன்னு கேட்டீங்கன்னா அகோரமான கிரகம் செவ்வாய் தான். அதனாலதான் அதை கொண்டு போய் முதல் இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க? மேசத்துல. அதே கல்யாணத்துக்கு 8ஆம் இடம் மாங்கல்யத்துக்கும் எங்க வச்சிருக்காங்க? விருச்சிகத்துல வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த செவ்வாய் கடுமையான கோபம் இருப்பதனால ஒரு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த கோபத்துல டெய்லி அந்த பிள்ளை போட்டு அடிப்பாங்க. திருப்பி அடிக்கிறது அந்த பிள்ளைக்கு தைரியம் இல்லை. கரெக்டா? அப்போ நீங்க செவ்வாய் தோஷத்துக்கு இவரு கோபக்காரா இருந்தா செவ்வாய் தோஷத்தை கட்டி வச்சா அந்த பொண்ணுக்கு என்ன வரும்? நீ கள்ள தூக்கணும், நானும் கள்ள தூக்குவேன். பாக்கலாம். இதனால கோபத்துக்கு கோபம் சரியாயிடும், குணத்துக்கு குணம் சரியாயிடும். அதனால ஈக்குவலா வாழலாம், ஆணும் பெண்ணும் சரிசமம் சொல்லி வைக்கிறப்ப செவ்வாய் சூஸ் பண்ணிட்டாங்க. ஐயா இதை தாண்டி நமக்கு எதுவுமே இல்ல. செவ்வாய் தோஷம்ங்கிறது என்ன? ரத்த கொதிக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்ல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க போது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப 2 செவ்வாயும் சேர்ந்து ஈக்குவலா இருந்தால் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் மைனஸ் தான் இந்த செவ்வாய் தோஷம், இருதார தோஷம். எனக்கும் செவ்வாய் தோஷம் தான், எனக்கு இருதார தோஷம். சரி 2 பேருமே இருதாரத்துக்காக ஒரு மைனஸ் பிளஸ் இல்லையா? இது ஏதாவது இதுல மிஸ்டேக் ஆனா மட்டும்தான் குருவாக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, குருவாக்குது கட்டி வைக்கலாம். இங்க இருந்து பாக்குறாரு, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இங்க என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தருடைய பார்வையில எதுக்கு நீ வாழ்ற? முதல் 3 ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்ப என்னை குரு பாக்குறாரு, நான் கோபத்திட்ட குரு என்ன போயிருக்கேன், அப்படியே பாப்பானுங்க சார். சொல்லுங்க சார். என்னை குரு பாக்குறாராமா, அப்ப எனக்கு குரு இருக்கிறனால தைரியமா பேசுறாங்க. அவரே ஒரு நாள் அவருக்கு பிரச்சனை, என்னை பார்க்காம ஒரு நாள் விட்டா நான் என்ன போறது தைரியத்துக்கு? அதனால பிறக்கும் போது இருக்கணும் அல்லவா சார்? அதானே ஒண்ணு வேண்டாம், நானே வச்சுக்கலாம். எனக்கு லக்னாதிபதியே போய் சிம்மத்துல இருக்கு லக்னத்துக்கு வாங்குது. எனக்கு நானே போய் பாத்துக்குங்க. காலையில எழுந்திரிச்சு நான் குளிக்கணும், நான் ட்ரெஸ் மாத்தணும், எனக்குள்ள நானே ஒரு தைரியத்தை கொண்டு வைக்கணும், நானே சம்பாதிக்கணும், மக்களுக்கு காப்பாற்றணும். இன்னொருத்தோட ஆதரவு நம்மளுக்கு வேண்டாம். நமக்கு என்ன எளிமை கொடுத்துக்கிறாங்க அது போதும் அப்படின்னு என்ன லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கணும்.